வணக்கம். நான் பெல்விக் பெயினோட ஒரு காசான அடினோமயோசிஸ் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? கர்ப்பப்பைக்கு நடுவில் பீரியட்ஸ் ஆகிற அந்த இடம் எண்டோமெட்ரியல் ஏரியா இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற டிஷ்யூஸ் வந்து வெளியில் டியூப் வழியாக வெளியில் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுறது. ஸோ அதே எண்டோமெட்ரியல் டிஷ்யூ கர்ப்பப்பையோட சத பகுதிக்குள்ளேயே பெனிட்ரேட் ஆகி அதே சேம் சார்ட் ஆஃப் சிம்டம்ஸ் எண்டோமெட்ரியோசிஸ்ல எப்படி பீரியட்ஸ் டைம் ஆனால் இந்த டிஷ்யூஸும் ப்ளீட் ஆகி வலி உண்டு பண்ணதும் அதே போல கர்ப்பப்பையிலையும் நடக்குது. இதுதான் அடினோமயோசிஸ். ஸோ இட் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் மாதிரி தான். ஸோ இதுலேயும் க்ரானிக் பெல்விக் பெயின் வருது. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னா 30 to 50 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க. ஸோ இதுல என்ன நடக்குதுன்னா, இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ கர்ப்பப்பையோட மசில் பகுதிக்குள்ளார போய் பெனிட்ரேட் ஆயிட்டு அங்க அது வளர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கர்ப்பப்பையோட சத பகுதி வந்து ஃபோக்கலா அங்கங்க தடிமன் ஆகிறதும், அது ரொம்ப பரவிருச்சு அப்படின்னா டிஃப்யூஸா ஒரு வால், ஆன்டீரியர் வால், போஸ்டீரியர் வால், முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் அதெல்லாம் வந்து திக்காயிருது. ஸோ கர்ப்பப்பையோட மசில் பகுதி வந்து தடிமன் ஆகுது. அது இல்லாம நடுவுல மயோமெட்ரியம் பாத்தீங்கன்னா அந்த மசில் லேயர் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா மசில் ஃபைபரோட இருக்கும். பட் இந்த அடினோமயோசிஸ்ல அங்கங்க நீர்க்கட்டி மாதிரியும் ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் யூட்ரஸ் எப்படி இருக்கு, அடினோமயோட்டிக் யூட்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வர்றதுக்கு காரணம் என்னன்னா, யூஸ்வலாகவே ஹை ஈஸ்ட்ரஜன் எக்ஸ்போஷர் இருக்கவங்களுக்கு தான். ஸோ இந்த பிசிஓடி, ஒபிசிட்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் லெவல் எப்பயுமே நார்மலாக இருக்கிறவங்கள விட அதிகமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது பெற்றதுக்கு அப்புறம், டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் இது யூஸ்வலாக வருது. ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 to 50 இயர்ஸ். ஜெனட்டிக் ப்ரீடிஸ்பொசிஷன் ஆல்ரெடி வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். அதே மாதிரி ஏற்கனவே ஏதாவது யூட்ரின் சர்ஜரிஸ், லைக் ஒரு ஃபைப்ராய்டு இருந்தது மயோமெக்டமி பண்ணேன், இல்லை சிசேரியன் செக்ஷன் ஆயிருக்கு, அப்போ கட் பண்ணி ஒரு சர்ஜரி ஆயிருக்குங்கிறப்ப அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ மசில்குள்ளே பெனிட்ரேட் ஆகி போய் இந்த மாதிரி டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு பீரியட்ஸ் ஹெவியாக இருக்கும், ஹெவி ப்ளீடிங் இதோட தான் பேஷண்ட் வருவாங்க. செகண்ட் வந்து சிவியர் பீரியட்ஸ் பெயின், டிஸ்மெனோரியா. ஸோ பீரியட்ஸ் டைம் ப்ளீடிங் அதிகமாக இருக்கும், பெயின் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி க்ரானிக் பெல்விக் பெயின், இந்த கர்ப்பப்பை தடிமனாக இருக்கனால எப்பயுமே அடிவேறு வெயிட்டாக வலியாகவே இருக்கு, எனக்கு எப்போ வருதுன்னே சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேக் பெயினும், ஏன்னா கர்ப்பப்பையோட பின்னாடி லிகமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இடுப்பெலும்போட பேக் சைடில் தான் அட்டாச் ஆகுது. ஸோ அங்கேயும் பெயின் இருக்கும். அதே மாதிரி பெயின் டியூரிங் ஆர் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ், செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கும் போதோ இல்லை அதுக்கு அப்புறமும் பெயின் இருக்கிறது. அதே போல அனீமியா சிம்டம்ஸ், இவங்களுக்கு வந்து நிறைய ப்ளீடிங் மாசம் ஆகிட்டே இருக்கனால ரத்த சோகையெல்லாம் வந்து அந்த மூச்சு வாங்குறது, டயர்ட் ஆகுறது, இந்த மாதிரி அனீமியா சிம்டம்ஸும் சொல்லுவாங்க. சில பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி சிம்டம்ஸும் இருக்கும். ரெக்கரண்ட் ப்ரெக்னன்சி லாஸு, ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆயிருக்கும், மறுபடியும் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி, மறுபடியும் கன்சீவே ஆக மாட்டாங்க, இந்த மாதிரி மயோமெட்ரியம்லாம் திக்கண்ட் ஆகிறதுனால. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பிளாட்டல் சென்சேஷன், வயிறு எப்பயுமே உப்புசமா இருக்கும், ஏன்னா இது வந்து குடல் சம்மந்தப்பட்டது இல்லை, பட் அந்த கர்ப்பப்பை வெயிட்டா இருக்கிறதுனால அவங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கு வயிறு உப்பலா இருக்கு, வெயிட்டா இருக்கு, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் காமன் சிம்டம்ஸ். இப்போ இது எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா லேப் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட். ஏன்னா இந்த ஹெவி ப்ளீடிங் தைராய்டு ஹைப்போதைராய்டிசம்லையும் காமனாக இருக்கும். ஸோ நம்ம அனீமியா இருக்கா இல்லை ஹைப்போதைராய்டிசம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி பிளட் இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் யூஸ்வலாக நம்ம ஈஸிலி அவைலபிள் அல்ட்ராசவுண்ட் தான். ஸோ அல்ட்ராசவுண்டில் வந்து இந்த மயோமெட்ரியமில் அது யூனிஃபார்மாக இல்லாமல் அங்கங்கே அந்த சிஸ்ட் இருக்கிறது, திக்காக இருக்கிறது, இதெல்லாம் பார்க்க முடியும். பட் இதை விட நல்லா பார்க்கணுன்னா எம்ஆர்ஐ இப்போ திஸ் தான். எம்ஆர்ஐயில் பார்த்தீங்கன்னா அது கோல்டு ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு. உங்களால் அந்த எண்டோமெட்ரியமும் மயோமெட்ரியமும் அந்த ஜங்ஷன், அது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம், உள்ள எண்டோமெட்ரியல் கேவிட்டியும் மசிலும் சேர்ற இடம் இருக்கு இல்லையா, அது டிஸ்டிங்க்டாக இல்லாமல் அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 12 millimeter இருக்கிறதெல்லாம் நம்ம எம்ஆர்ஐயில் இது நல்லா கிளியரா அடினோமயோசிஸ் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோக்கலா இருந்ததுன்னா எங்கெங்க இருக்கு அந்த மேப்பிங்கும் பண்ண முடியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரோஸ்கோபி. இந்த ஹிஸ்ட்ரோஸ்கோபி என்னன்னா, இது வந்து நீங்க லேப்ராஸ்கோபி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரோஸ்கோபி தெரியாது. ஸோ லேப்ராஸ்கோபின்னா என்னன்னா, நம்ம வயிறு வழியா ஓட்டை போட்டு உள்ள கேமரா வழியா எல்லா உறுப்பையும் பார்க்கறது. அதே மாதிரி ஹிஸ்ட்ரோஸ்கோபிங்கிறது கர்ப்பப்பை வாய் வழியாவே உள்ள போய் கர்ப்பப்பையோட எண்டோமெட்ரியல் கேவிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கறது. ஸோ அதை பார்க்கும்போது உள்ள வந்து ப்ளீடிங்கான வேற ஏதாவது காஸ் இருக்கா, இது வந்து அடினோமயோசிஸ் தானா இல்லை எண்டோமெட்ரியம்ல வேற ப்ளீடிங்க்கு லைக் பாலிப்பு, ஃபைப்ராய்டு அதெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்கு. அதே மாதிரி
அந்த மாதிரி காரணம் தான், அதை ரிமூவ் பண்ணிட்டும் வரலாம் அந்த ஹிஸ்ட்ரோஸ்கோப்பியில். ஸோ அதை ட்ரீட்மெண்ட்டாகவும் முடிக்கலாம். அடுத்து இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் பயாப்சி. ஸோ இந்த எண்டோமெட்ரியல் பயாப்சி எதுக்குன்னா, எண்டோமெட்ரியம்ல போய் சுரண்டி எடுத்துட்டு வருது. அதில் வந்து கேன்சர் சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கா, எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேஷியா, அது திக்காகி அதனால ப்ளீடிங் வருதா, அதை தான் மிஸ் பண்ணிடக்கூடாது. வெறும் அடினோமயோசிஸ் தான், ஸ்கேன்ல உங்களுக்கு அடினோமயோசிஸ்லாம் கூட தெரிஞ்சிருக்கலாம். பட் இங்கே ஹைப்பர்பிளேஷியா இருந்தால் இதை முதல்ல ட்ரீட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ரிஸ்கான விஷயம். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ல இது எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். ஸோ யூஸ்வலாகவே பெயின் ப்ளீடிங் தான் அவங்களுக்கு முதல் சிம்டமாக இருக்கும். ஸோ பெயினை கண்ட்ரோல் பண்ண NSAIDs, மெஃபனமிக் ஆசிட், ப்ரூஃபன், அந்த மாதிரி மெடிசன்ஸு, ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் இதெல்லாம் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் அரெஸ்ட் பண்ண டனாசமிக் ஆசிட். அதுக்கப்புறம் நம்ம ஹார்மோன் பில்ஸ். ஏன்னா அந்த ப்ளீடிங்கை வந்து ரொம்ப எக்ஸஸாக போக விடாமல் ஒன்றா கம்பைன் OCPs, நம்ம எப்பயும் கர்ப்பதட மாத்திரையே சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி, இல்லை சிங்கிள் ஹார்மோன் இருக்கிற மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ் இருக்குது ப்ளீடிங் மட்டும் அரெஸ்ட் ஆகிறதுக்கு. அப்படி இல்லைன்னா ரெகுலராக இதே மாதிரி வருது, நான் மாதம் மாதம் டேப்லெட் எடுக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம காப்பர்ட்டி மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் IUD, இன்ட்ராயூட்ரின் டிவைஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹார்மோன் டிவைஸே உள்ள வைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப சிவியராக இருக்குன்னா பீரியட்ஸே ஸ்டாப் பண்ணுற மாதிரி டேப்லெட்ஸு, பீரியட்ஸ் வந்தால் தானே இந்த பிரச்சனை, ஸோ வராமல் தடுக்கிற மாதிரி ஈஸ்ட்ரஜன் லெவலை குறைக்கிற மாதிரி டேப்லெட்ஸ், GnRH அகனிஸ்ட், அதெல்லாம் எடுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அனீமியா கரெக்ஷன், அயன், ஃபோலிக் ஆசிட்லாம் ரொம்ப ப்ளீடிங் ஆயிடுச்சுன்னா. ஸோ இதான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். இது இல்லை இன்டர்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம யூட்ரின் ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, இப்போ கர்ப்பப்பை தடிமனாக இருக்குது, மசிலில் தான் எல்லா பிளட் சப்ளையும் இருக்கும். ஸோ மசில் பிளட் சப்ளையை போய் கட் பண்ணுறது, அப்போ அந்த திக்னஸ் குறையும். ஸோ இது வந்து யூட்ரின் ஆர்ட்ரி எம்போலைசேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ஆர்ட்ரியில் பிளட் போகிற இடத்த பிளாக் பண்ணுறது, அப்போ அது தானாக சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து MRI கைடட் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி. இது வந்து MRI ஃபோக்கஸ் பண்ணி கான்சன்ட்ரேட்டட் அங்கே அந்த அல்ட்ராசவுண்ட் அடித்து அதை வந்து ஹீல் பண்ணுறது. இது இல்லாமல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியல் அபலேஷன் ஒன்று இருக்குது. இதெல்லாம் மினிமல் சர்ஜரி. ஸோ அதில் என்ன பண்ணுவோன்னா, அந்த எண்டோமெட்ரியம் உள்ளே இருக்கிறத நம்ம பொசுக்கி விடுற மாதிரி அப்ளைட் பண்ணுறது. ஸோ அது வந்து இந்த மயோமால உள்ள அந்த மசில்குள்ளே இருக்கிற இடத்தெல்லாம் பொசுக்கி விடுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடினோமயோமெக்டமி, அதாவது இப்போ ஃபோக்கலாக ஒரு இடத்துல மட்டும் அது தடிமனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு வர்றது. இது எதுக்குமே வேலைக்காகலைன்னா லாஸ்ட் ரிசார்ட் வந்து அவங்களுக்கு ஹிஸ்டெக்டமி தான், கர்ப்பப்பையை எடுத்துறது. ஸோ இதெல்லாம் மட்டும் ட்ரீட்மெண்ட் இல்லை, லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது வராமல் தடுக்கிறதுக்கு, இந்த ஈஸ்ட்ரஜன் எக்ஸஸை கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பேலன்ஸ் டயட்டு, நல்ல ஸ்லீப்பு, ஹைட்ரேஷன், நல்ல எக்ஸசைஸ். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் தான் எல்லா வியாதியிலேருந்தும் உங்களை காப்பாற்றுது. ஸோ அடினோமயோசிஸ்ங்கிறது ஒரு க்ரானிக் கண்டிஷன். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரானிக் பெல்விக் பெயின், இன்ஃபர்டிலிட்டி சில பேருக்கு, இந்த ப்ளீடிங்னால அனீமியா காம்ப்ளிகேஷன்ஸு. ஸோ ஒரு டிப்ரெஷனே போயிடுவாங்க, பேஷண்ட்டோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் குறைஞ்சிரும். எப்பயுமே எனக்கு பீரியட்ஸாக வருதுனாவே பயந்துட்டு இருக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இந்த க்ரானிக் கண்டிஷனை நீங்கள் ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா இது ஈஸியாக உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். நன்றி.